வணக்கம். இது டெரா நேச்சுரல்ஸ் இயலின் பரிசம். இந்த வீடியோவில் டெரா நேச்சுரல்ஸ் பேஸஸை வச்சு சோப், ஷாம்பு, பயோ என்சைம் ப்ராடக்ட்ஸை எப்படி பண்ணலாம், அதோட pH வேல்யூ பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு பேஸ் மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தாலும் அது தரமான பேஸா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது. எப்போவுமே pH வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம முதல்ல டெரா நேச்சுரல்ஸ் சோப் பேஸோட pH வேல்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு தரமான சோப்பை தரமான பேஸ் வச்சு பண்ணலாம். ஒரு தரமான சோப் பேஸோட pH வேல்யூ 7லிருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். நம்மளோட சோப் பேஸோட pH வேல்யூ 8 இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கோட் மில்க் சோப் பேஸு, கிளிசரின் சோப் பேஸ், இது ரெண்டும் மட்டும்தான் டெரா நேச்சுரல்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 சோப் பேஸும் எல்லா விதமான ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகக்கூடியது. கோட் மில்க் சோப் பேஸ் சருமத்தை பொலிவாகவும் மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்க உதவுது. ட்ரை ஸ்கின் டைப்ஸ்க்கு நல்லாவே சூட் ஆகும். நம்மளோட கிளிசரின் சோப் பேஸும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும். இந்த கிளிசரின் சோப் பேஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பலவிதமான இன்னோவேட்டிவான எல்லா விஷயங்களையும் இந்த சோப்பில் நம்ம கொண்டு வரலாம். இப்போது pH வேல்யூ எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே எந்த ப்ராடக்டோட pH வேல்யூ டெஸ்ட் பண்ணும்போதும் டிஎம் வாட்டர், டீமினரலைஸ்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம சோப்பில் கொஞ்சமாக டீமினரலைஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி pH ஸ்ட்ரிப் வச்சு நம்ம pH வேல்யூ டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு தரமான சோப்போட pH வேல்யூ 7லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். நம்மளோட சோப் பேஸஸோட வேல்யூ 8ன்னு காட்டுது. மார்க்கெட்டில் நீங்கள் எந்த இடத்துல வாங்கினாலும் இப்படி ஒரு pH ஸ்ட்ரிப் வாங்கி நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறது எப்போவுமே நல்லதாக இருக்கும். டெரா நேச்சுரல்ஸோட ஷாம்பூ பேஸஸ் டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூ பேஸ், பேர்லி ஒயிட் ஷாம்பூ பேஸ் அவைலபிளாக இருக்குது. இனிமேல் தரமான ஷாம்புவை இந்த 2 ஷாம்பூ பேஸ் வச்சு நீங்களே உங்கள் வீட்டிலையே தயாரிக்கலாம். பொதுவாக ஷாம்புவோட pH வேல்யூ 5.5லேருந்து 6.5 வரைக்கும் இருக்கலாம். இந்த ரேஞ்சில் உள்ள பேஸ் தலைமுடியை ஜென்டிலாக நரிஷிங்காக வச்சுருக்கோம். எல்லா விதமான ஹேர் டைப்ஸ்க்கும் ஏற்றதாக இருக்கும் இந்த ஷாம்பூ பேஸஸ். நம்மளோட ரெடி டு யூஸ் ஷாம்பூ பேஸஸோட pH வேல்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சமாக ஷாம்பூ பேஸ் எடுத்து அதில் டிஎம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு pH ஸ்ட்ரிப் எடுத்து அதில் டிப் பண்ணி வைக்கலாம். நம்மளோட ஷாம்பூ பேஸோட pH வேல்யூ 6ன்னு காட்டுது. ஸோ pH வேல்யூ 6 ஒரு ஷாம்பூ பேஸுக்கு ரொம்பவே நல்லது. pH வேல்யூ 6 இருக்க ஷாம்பூ பேஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சராகவும் எஃபெக்டிவ் க்ளீனிங்காகவும் பயன்படுது. நம்மளோட 2 ஷாம்பூ பேஸோட pH வேல்யூவும் 6 தாங்க. சிட்ரஸ் பயோ என்சைம். இந்த பதிவில் சிட்ரஸ் பயோ என்சைம் பற்றியும் அதனோட pH வேல்யூ பற்றியும் பார்க்கலாம் வாங்க. சிட்ரஸ் பயோ என்சைமை எந்த ஒரு கலவையும் இல்லாமையே உள்ளது உள்ளபடியே யூஸ் பண்ணலாம். சிட்ரஸ் பயோ என்சைமை ஒரு இன்னர் கேப் போட்டு ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சா அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. சிட்ரஸ் பயோ என்சைமோட pH வேல்யூ என்னன்றதை பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சமாக சிட்ரஸ் பயோ என்சைமை சேர்த்து ஒரு ஸ்ட்ரிப் போட்டு பார்க்க வேண்டியது அவ்வளோதான். பொதுவாக சிட்ரஸ் பயோ என்சைமோட pH வேல்யூ 3 to 5 இருக்கலாம். நம்மளோட சிட்ரஸ் பயோ என்சைமோட pH வேல்யூ 5ன்னு காட்டுது. இந்த pH வேல்யூ மைல்டாக அமிலத்தன்மை கொண்டது. சிட்ரஸ் பயோ என்சைமை தண்ணியில் கலந்து தான் யூஸ் பண்ணணும். மல்டிபர்பஸ் க்ளீனராக யூஸ் பண்ணலாம். கார்டனிங்கில் நேச்சுரல் பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணலாம்.
நேச்சுரல் ஷாம்பூ, சோப்ஸ், க்ரீம், ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இந்த சிட்ரஸ் பயோ என்சைமை ப்ரிசர்வேட்டிவாக வச்சு யூஸ் பண்ணலாம். இயற்கையை நேசிக்கிற ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சிட்ரஸ் பயோ என்சைம்.